அதிலும் குறிப்பாக ரமதானை நோக்கி இருக்கிறோம், ரமதானை எதிர்கொண்டு இருக்கிறோம். இன்னும் சில நாட்களில் ரமதான் வர இருக்கிறது. தாய்மார்களுக்கு நான் சொன்னேன், அன்பர்களுக்கு சொல்கிறேன், நோன்பு பிடிக்கிறோம், எல்லாரும் நோன்பு பிடிக்கிறோம். ஆனால் நோன்பு பிடிச்சாலும் எனக்கு கொடுக்கிற கூலியை விட என் மனைவிக்கு கூலி ஜாஸ்தி. ஒவ்வொரு வீட்லையும் நோன்பு பிடிக்கிற போது ஆண்களை விட பெண்களுக்கு கூலி அதிகம். அந்த குடும்பத்தில் கொடுத்து வச்சவங்க நீங்க, என்ன காரணம்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்க நோன்பு பிடிச்சோம். பெண்கள் யார்? நீங்க நோன்பு பிடிக்கிறதுக்கு சஹருக்கு ஏற்பாடு செய்தீங்க, விழிச்சிருந்து சமைச்சிங்க, நோன்பு திறக்கிறதுக்கு வீட்டில் உட்காந்து டீயை போட்டீங்க, நாஸ்தாவை செய்தீங்க. உங்களுக்கு என்ன கூலி தெரியுமா? நோன்பு பிடிச்ச கூலியும். உங்க வீட்டில் 5 பேர் இருக்கிறாங்க, உங்க வீட்டில் 7 பேர் இருக்கிறாங்க. அந்த 7 பேருக்கு சஹருக்கு ஏற்பாடு செய்து அந்த 7 பேருக்கு மனம் கோணாம நோன்பு திறக்க ஏற்பாடு செய்தீங்களே, அந்த 7 பேர் பிடிச்ச நோன்பின் கூலியும் சேர்த்து உங்களுக்கே கிடைக்கும். அப்ப அவர் நோன்பு பிடிச்சார், அவருக்கும் கூலி கிடைக்கும். அவர் பிடிச்ச நோன்புக்கு அவருக்கு கூலி. அவருக்கு நோன்புக்கு ஏற்பாடு செய்ததால் உங்களுக்கு அவர் நோன்பினுடைய கூலி அவருக்கு குறைக்காமல் அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். என்ன தவம் செய்தீர்கள் தாய்மார்களே, என்ன தவம் செய்தீர்கள்? இதனால எங்க வீட்டில் எப்படி தெரியுமா? அதிகாலையில் 3 மணிக்கெல்லாம் நான் எழுஞ்சிருவேன். எங்க வீட்டம்மா நைட்டில் சமைச்சு வச்சிருவாங்க, ராத்திரியில் சமைச்சு வச்சிருவாங்க. நான் 4, 3 மணி 3:30க்கெல்லாம் எழுந்திருச்சு, எங்கள் வீடு பெரிய குடும்பம், எழுந்திருச்சு என்ன செய்கிறது, தொழுது முடிச்சுட்டு வேகமாக சமையல் கேட்டுக்கு போவேன். போய் முட்டையை பொரிக்கிறது, கறியெல்லாம் இருக்கும், முட்டையை பொரிக்கிறது நான் தான் செய்வேன். பெருமைலாம் இல்லை, அப்பொழுது பொரித்து வைப்பேன். தகரை எல்லாம் கழுகி வைப்பேன், சகுனு அது இது தட்டு. அடுப்பில் நைட்டில் சமைச்சது பூரா சூடாக்கிறது, சூடாக்கிட்டு டீயை போட்டு வைக்கிறது. இது எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்கள எல்லாத்தையும் எழுப்பி தொலை வச்சுட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடு வைக்கிறது. அவ்வளோ வேலையும் பார்க்கறது. சாப்பிட்டு முடித்த உடனே அந்த சகனெல்லாம் கழுகிறது என் வேலை தான். என்ன நீங்கள் அசரது பெரிய ஆலிமிசா? பெரிய ஆலிம்சா இல்ல, அவங்க எல்லாருடைய நோன்பிலும் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்கிற கூலியில் எனக்கும் பங்கு கிடைக்கிறது. நான் விட்டு கொடுக்க முடியுமா? நான் ஆண்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் வீட்டு வேலைகளில் பங்கெடுங்கள் ரமதானிலே. உங்கள் மனைவியோடு தோள் கொடுங்கள் ரமதானிலே. நான் சாப்பிட சமைச்சு வச்சா கையை கழுவிட்டு வந்து சாப்பிடுறது அது ஒன்றும் தப்பு இல்லை. நீங்க ஹெல்ப் பண்ணுங்கள், நோன்பாளியின் கூலி உங்களுக்கு கிடைக்கும். நோன்பு ரொம்ப முக்கியம். நம்முடைய வீடுகளில் ரமதானில் எந்த வீட்டிலும் பகலில் அடுப்பெறியக்கூடாது. கொஞ்சம் சுகம் இல்லையா, பரவாயில்லை, அல்லாஹ் சொல்றான், அந்த சும ஹைருல்லக்கும், நோன்பு வையுங்கள், அதுதான் உங்களுக்கு சிறந்தது.